பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் திமுக இந்த தேர்தலில் ஒரு வியூகம் வகுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் கொடுக்கறதுக்கான பிளான் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 5000 ரூபாய் கிடையாது, 50,000 ரூபாய் கொடுத்தாலும் திமுகவுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி தான் வானதி சீனிவாசன் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 1000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்கறாங்க, அதுவும் குறிப்பிட்ட மகளிருக்கு, தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுக்கறாங்க. ஆனா 1000 ரூபாய் கிடையாது, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே திமுகவுடைய திட்டத்தை விமர்சித்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பல்வேறு வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சு இருக்கு, அதாவது எதிர்கட்சியா திமுகவை போல யாருமே செயல்பட முடியாது, ஆளுங்கட்சிக்கு அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஆளுங்கட்சியாகவும் திமுக சிறப்பாக செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பல வியூகங்கள் வகுத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியினுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. சோ இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தரக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவினரும், திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்களும், அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த வியூக வகுப்பு நிறுவனங்களும் தெளிவா இருக்காங்க. அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள திமுக என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவதா ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுல பேசிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா தொகுதிகளிலும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கு, சோ நம்ம எல்லாருமே வெற்றி வாய்ப்புக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட அறிவுறுத்தினாரு. அதுலயும் ஒரு சில மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு கிடையாது, ஒரு ரிஃப்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிலும் முக்கியமா முதல்வர் அவர்களே குறிப்பிட்டு பேசிய தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெல்லை சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பா வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் அந்த நெல்லை தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு அந்த தொகுதி முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதரவு இருக்கு. பல வருடங்களா அந்த தொகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு ஆதரவு அங்க நிறையவே இருக்கு. மக்களுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா கள யதார்த்தம் என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு அப்துல் வகாப் இருக்காரு இல்லையா, அவர் இப்ப பாளையங்கோட்டை எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு அவருடைய தொகுதியில நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அவரு 2026 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கினார் அப்படின்னா அவருக்கு சொந்த கட்சிக்காரங்களே வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அங்க அந்த சூழல் சரியா இல்ல, மாவட்ட செயலாளருக்கே அங்க ஆதரவு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளில் நம்ம வெல்வதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. பாஜகவினுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல நம்ம அட்லீஸ்ட் ஒரு சில தொகுதிகளாவது ஜெயிக்கணும். இப்படி ஒரு மோதல் போக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்க வெல்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதனால இப்பவே நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் ஓரளவுக்கு சிறப்பா செயல்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முதல்வர் அவர்கள் அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. நீங்க கண்டிப்பா அந்த தொகுதிகள்லாம் ஜெயிச்சாகணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர்கள் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம திரும்ப ஆட்சிக்கு வருவோமா அப்படிங்கிறதே தெரியல, இது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன சாதகமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இருக்காங்க. இதே மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க. பொன்முடி, செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. இந்த 2 பேருமே அமைச்சர்களா இருந்து அதன் பிறகு அந்த பதவியில இருந்து நீக்கப்பட்டவங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பொன்முடி அவர்களுடைய விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பேச்சுக்கள் தான் அவரு அந்த அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுவதற்கான முதல் காரணமா இருந்தது. மீண்டுமே அவருக்கு எதற்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் பகுதிகளில் திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரும் இல்லை.
பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் பதவி கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய மகனுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதெல்லாம் அவர் பார்ப்பாரு. ஒருவேளை அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்காம அவருடைய மகனுக்கு சீட்டும் கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா அதிருப்தியில அவரும் வேலை பார்க்க மாட்டாரு, அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில ஆதரவாளர்களையும் வேலை பார்க்க விட மாட்டாரு. அதனால எதுக்கு ஒரு சீனியர் தலைவரை நம்ம பகச்சுக்கிட்டு அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பதவியை கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செஞ்சி KS மஸ்தான் அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருமே அதிருப்தியில் இருந்தார். ஏன்னா செஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டு செஞ்சி KS மஸ்தான் மூலமாக தான் திமுகவுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஈடுகட்டுற மாதிரி இருக்கும். பதவியும் இல்லாம சீட்டும் இல்லாம இருந்தாருன்னு வைங்களேன், அவரே எதிரான வேலைகள் உள்ளடி வேலைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அவருடைய குடும்பத்தின் மீது திமுகவினரே நிறைய புகார்கள் சொல்றாங்க. இதுக்கு செஞ்சி மஸ்தானோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களுடைய குடும்பம் மட்டுமா ஆட்சி அதிகாரத்துல தலையிடுது, நம்மளுடைய தலைவர் குடும்பத்திலிருந்து எல்லா மூத்த தலைவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நம்ம கட்சியில இருக்காங்க, அவங்களும் ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் வரும் பொழுது மட்டும் நீங்க ஏன் வந்து அதை வந்து குற்றச்சாட்டா சொல்றீங்க? எதுவும் குறை இருந்தா ஏன்ட்ட சொல்லுங்க, நான் அவங்கள வந்து கண்டிச்சு வைக்க போறேன். நீங்க வந்து தலைமைக்கிட்டே போய் வந்து குற்றம் சாட்டுறது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனாலதான் அவருக்கு இப்போ வந்து பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா சிறுபான்மையினருக்கும் நாங்கள் பதவி கொடுத்துட்டோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க தான் திமுக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு வியூகமும் திமுக வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சீனியர்கள் யாருக்குமே சீட்டு கொடுக்க வேண்டாம், அதாவது குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திருச்சி பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, விழுப்புரம் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, தென் மாவட்டங்களுக்கு ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய சீனியர்கள் திமுகவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை நம்ம சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் இருக்காங்க. இதுல துரைமுருகன்ல ஆரம்பிச்சு KKSSR ராமச்சந்திரன் வரைக்குமே இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா எப்படி திமுக தேர்தலில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவங்க தான் திமுக தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வியூக வகுப்பு நிறுவனங்கள் பல வியூகங்களை வகுக்கலாம், ஆனா மக்கள் கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற வித்தை இவங்க எல்லாருக்கும் தான் தெரியும். உண்மைதான், வயசாயிருச்சு, ஆனாலுமே அவர்களை புறக்கணித்தால் அவங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கேட்பாங்க, இல்ல அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கேட்பாங்க. இதெல்லாம் கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சறுக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆளுங்கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்கும் போது இது போன்ற பல எதிர்ப்புகள் உட்கட்சியில இருந்தே வரும். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியனை வந்து சேர்த்திருக்காங்க கட்சியில. ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதியில ஆலோடி அருணாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆலோடி பூங்கோதை தான் நின்னாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். அவர்களை எதிர்த்து ஜெயிச்சவர் தான் மனோஜ் பாண்டியன். இப்ப அவர் திமுகவில் சேர்ந்துட்டாரு அப்படின்னா திரும்ப அவருக்கு தான் ஆலங்குளம் தொகுதியை கொடுப்பாங்க. அப்படி அவருக்கு ஆலங்குளம் தொகுதியை கொடுக்கும் பொழுது ஆலடி பூங்கோதை எந்த தொகுதியில போய் போட்டி விடுவாங்க? என்னுடைய சொந்த தொகுதியில வந்து வேற ஒருத்தர் நீங்க நிப்பாட்டுவீங்க, நான் வேற ஒரு தொகுதிக்கு போய் போட்டியிடணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுக இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வியூகங்கள் வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய வியூகங்கள் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்தாலுமே அதை விட அதிகமான நெகட்டிவ் ரிசல்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ திமுகவினுடைய வியூகங்கள் எல்லாமே ஒன்னா தகர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த 4.5 வருட ஆட்சி, அவங்க கொடுத்த ஆட்சி சிறப்பாக இருந்திருந்தது அப்படின்னா அவங்க தைரியமா எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்திருப்பாங்க. இப்ப பல்வேறு வியூகங்களை வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாமே நெகட்டிவா போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வியூகங்கள் பலன் தருமா, தேர்தலில் பலனளிக்குமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பேசு தமிழா பேசு யூடியூப் சேனல்ல பல்வேறு வேக்கன்சிகள் இருக்கு. கேமராமேன், ஆங்கர், எடிட்டர், சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரியான வேலைகளுக்கு முழு நேர வேலையாகவும் ஆட்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கும் ஆட்கள் எடுக்கப்படுது. நீங்க இங்க பணிபுரிய விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமை கீழே தெரியக்கூடிய நண்பருக்கு அனுப்புங்க. நன்றி. ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.